விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல திரு அலீம் அல் புகாரி உங்கள்கிட்டருந்தே தொடங்குறேன். தொடர்ச்சியாக பரப்புரை கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப தீவிரமாக இருதரப்புமே, பாஜக காங்கிரஸ் இரண்டு தரப்புமே தீவிரமாக போறீங்க. பிரதமர் நரேந்திர மோடி வாரிசு அரசியல், வகுப்புவாதம், சாதி வெறி, இதுதான் இந்தியா கூட்டணி, இவர்களுக்கா உங்கள் வாக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறார். எப்படி பார்க்கலாம்? அதாவது வாரிசு அரசியல் பற்றி பேசுவதற்கு பாஜகவிற்கு எல்லளவும் அருகதை இல்லை. அதை மீண்டும் பலமுறை சொல்வதாக இருந்தால் பிரமோத் மகாஜனிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு அமித்ஷாவுடைய மகன் வரைக்கும் எக்கச்சக்கமான உதாரணங்களை சொல்லலாம். சாதி வெறியை பற்றியும் அரசமைப்பு சட்டத்தை பற்றியும் இன்றைக்கு பேசுவதாக இருந்தால் நரேந்திர மோடி அவர்களுடைய பேச்சு, தே ஹவ் ஸ்டூப் டு ஸ்டச் அ லோ லெவல், எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் ஆக்டிவிட்டீஸை நியாயப்படுத்தி பேசக்கூடிய அளவுக்கு வெறித்தனமான பேச்சுக்கள். புல்டோசரை யார் வீட்டில் விடணும், யார் வீட்டில் விடக்கூடாது என்று இவரை பார்த்து, யோகியை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது பலமுறை நீதிமன்றங்களில் அது ஒரு குற்றச்செயல் என்று கோடிட்டு காட்டப்பட்ட செயலை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு பிரதமரை பெற்றிருக்கிறோம். அதே மாதிரி தலைகீழ தொங்க விட்டு அடிப்போம், மாட்டு மேலே பசு மீது கை வைப்பவர்களை தலைகீழ செய்தால் அந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு ஒரு ஹோம் மினிஸ்டர் இதெல்லாம் பிரச்சாரத்தில் பேசுகிறார்கள். அந்த அளவிற்கு இன்றைக்கு பிரச்சாரத்தின் தரம் இறங்கி போயிருப்பதற்கு காரணம் 2014 வளர்ச்சி பொய்யும் 2019 தேசபக்தி பொய்யும் பொய்த்து போனதுடைய விளைவு. இன்றைக்கு கள நிலவரம் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், நான் ஒரு உதாரணத்தோடு சொல்ல ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு களத்தில் உன்னாவ் தொகுதி இருக்கிறது. அதில் இந்த சச்சிதானந்த் ஹரி, ஹி இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் ஹேட்ரட் ஸ்பீச்சஸ். என்ன அவர் இதுக்கு மேலே என்ன பேசியிருக்காருன்னா, மதரசாஸ் ஆர் ப்ரீடிங் கிரவுண்ட்ஸ் ஆஃப் டெரரிசம் என்று பேசியவர். மதரசாக்கள் தான் தீவிரவாதத்தினுடைய ஊற்றுக்கண், அங்கே தான் வளர்த்து விட்றாங்க என்று பேசிய உண்ணாவுடைய எம்பி இருக்கார். அந்த இடத்திலே பணி செய்யக்கூடிய பாஜக காரர்கள், இது சுனில் காஷ்யப் என்கின்ற பத்திரிகையாளர் போய் பேட்டி எடுத்தது இன்றைக்கு தெளிவாக பாஜகவினுடைய பொறுப்பாளர்களுடைய பெயரோடு இன்றைக்கு அது இருக்கிறது. அதாவது ஆஷிஷ் ராவத், கே ராம் கஷ்யப், ராம் பிரசாத், இவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி ஷெட்யூல் கேஸ்ட் உன்னாவில் பாஜகவினுடைய நிர்வாகிகள். கே ராம் கஷ்யப் கோஆர்டினேட்டர் ஃபார் 5 போலிங் பூத்ஸ் இன் வில்லேஜ் ஆஃப் உரியன்கேடா. ராம் பிரசாத் பூத் பிரசிடென்ட் பித்தன்ஹாரா. இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கு மோடி இந்த மதவெறி பேச்சுக்களை பேசி இந்துக்களே உங்களுக்கு நான் நிறைய நல்லது பண்ண போகிறேன் என்றெல்லாம் பேசி முடித்து விட்டார். மக்கள் நம்பி இன்னைக்கு என்ன கேட்குறாங்க கடைசியா அப்படின்னா, இன்றைக்கு இந்த ஒரு சாதாரண எம்பி, இந்த சாக்ஷி மகாராஜ், இவரே நான் சொல்லிட்டேன், இவருடைய பேக்ரவுண்டே மதவெறி பேச்சுக்களை பேசி தான் இங்கே வந்துட்டார், எம்பி ஆகிட்டார். இன்னைக்கு கான்ஸ்டிடியூவன்சியை நெக்லெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இவங்களுக்கு வெறும் மதவெறி பேச்சு தான் பேச தெரியும். பாஜக சொல்றாங்க, நான் பாஜகவுடைய பொறுப்போட சொல்றேன், அவங்க என்னென்ன பொறுப்பில் இருக்கிறாங்க. இந்த தொகுதியவே புறக்கணித்து விட்டார். ஒன்று, இங்க மக்களுடைய பிரச்சனையாக என்ன இருக்கிறது அப்படின்னு சொன்னா, லேக் ஆஃப் டெவலப்மெண்ட் இன் தி டிஸ்ட்ரிக்ட். இந்த தொகுதியில், இந்த மாவட்டத்தில் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, ரைசிங் அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது, இன்ஃப்ளேஷன், இதெல்லாம் இன்றைக்கு பார்த்து விட்டு தான் ஒரு அடிப்படை பிஜேபி கேடரே வெறுப்பில் இருக்கிறான் என்று சொல்கிறார். அப்ப இன்றைக்கு என்னன்னா, பிரதமர் இவ்வளவு தூரம் இறங்கி பேசுறதுக்கும் அமித்ஷா அவர்கள் இவ்வளவு தூரம் இறங்கி பேசுவதற்கும் காரணம் என்ன அப்படின்னா, அடிப்படையை விட்டே இந்த மக்களை திசை திருப்பி எந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு நாம் கூட கடந்த முறை விவாதிக்கும் போது பேசணும், அஃப்ரின் ஃபாத்திமா வீடு இடிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் உடனடியாக நீதிமன்றம் சென்ற போது அர்பன் டெவலப்மெண்ட் ஆக்ட், யூபியோட அர்பன் டெவலப்மெண்ட் ஆக்ட் 27 சப் கிளாஸ் 1 படி 10 நாள்லேருந்து 50 நாள் வரைக்கும் டைம் இருக்குது இவங்க அந்த நோட்டீஸுக்கு ரிப்ளை பண்றதுக்கு. 27 சப் கிளாஸ் 2 படி அவங்க அப்பீல் போறதுக்கும் டைம் இருக்குது. இதுக்கு எதற்குமே நேரம் கொடுக்காமல் இடிக்கிறாங்க. இடிக்க போனோடனே நீதிமன்றத்தில் போய், உச்ச நீதிமன்றத்தில் இது எல்லாத்தையும் மொத்தமாக வச்சு உச்ச நீதிமன்றத்தில் கேட்கும்போது, இதெல்லாம் நீங்க ஸ்டேட் ஹைகோர்ட்டில் தான் நீங்க கேட்கணும் என்று சொல்லி அவங்க ஹைகோர்ட் திரும்ப முடிச்சு எல்லாம் காலி. சரி, இதுவரை இடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தும் சட்டவிரோதமானதுதான் என்பது எல்லோருக்கும், சட்டம் படித்த எல்லோருக்கும் நீங்க தோல்வி பயத்தின் காரணமா இதெல்லாம் வருதுன்னு சொல்றீங்க. அவங்க நம்பர்லாம் பார்த்தா 380, 410, இன்னைக்கெல்லாம் 410ன்ற ஒரு நம்பர்லாம் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க எதுக்கு இப்படியான ஒரு தோல்வி பயத்தை வெளிப்படுத்தணும்? இந்த கணக்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பாண்டியராஜன் சார் காமெடி தான் ஞாபகம் வருது. 10,000 20,000 பேசுவாங்க. எனக்கு அந்த காமெடி, ஏன்னா நான் உங்களுக்கு கள்ள நிலவரத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். பிஜேபியினுடைய காரியகர்த்தாசுகள் இன்னும் சொல்லுவாங்களே பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நிர்வாகிகள், இவங்க மொத்தமா அந்த பூத்ஸை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், அங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகத்தினுடைய நீங்க ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் நினைச்சு சொல்றீங்க. ஆனா உண்ணாவு நிலவரத்தை மட்டுமே வச்சு நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிலவரத்தோட நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியுமா? அப்படி பார்த்தா உங்களுக்கு யூபி மாடல், இவரை பார்த்து கத்துக்கங்கன்னு அவரை தானே சொல்றாரு. நான் யூபில இருந்து எடுத்து காட்ட முடியும், இவரை பார்த்து கத்துக்கங்க. அதுவும் எவ்வளவு ஒரு டிவைசிவ் பாலிடிக்ஸ் அவர் பேசுறாரு. இந்த யார் வீட்டுல புல்டோசர் விடணும், யார் நம்ம பிரதமர் தானே பேசினாரு, அவரை காட்டி தானே சொல்றாரு. இன்னும் சரி, அதை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா
இதே யூபி கவர்மெண்ட்டை பார்த்து உச்சநீதிமன்றம் லக்கிம்பூர் கேரி இன்சிடென்ட்ல என்ன சொல்லுச்சு? 5 விவசாயிகளை வந்து வண்டியேற்றி கொன்ற போது லக்கிம்பூர் கேரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம், அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த மரியாதைக்குரிய NV ரமணா அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட் இன் திஸ் கேஸ் would force the court to declare that the UP government is dragging its feet in the case. இந்த வழக்கில் யூபி அரசுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது வரும். யாருக்கு? விவசாயிகளை ஏற்றிக்கொண்ட வழக்கில். ஏன்னா மினிஸ்டருடைய பையன், நீங்க அவனை இன்னும் கைது பண்ணவே இல்ல. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல, ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் இல்ல. நீங்க எப்படி பட்டியல் போடுறீங்க? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? அரசமைப்பு பத்தியும் இடஒதுக்கீடு பத்தியும் நீங்க பொய் பரப்புரையில ஈடுபடாதீங்கன்னு காங்கிரஸ் கட்சியை பார்த்து அறிவுறுத்துது. இந்த பக்கம் நீங்க மதம் சாதி குறித்து நீங்க பேசக்கூடாது, வெறுப்புணர்வை தூண்டும் வகையில பேசக்கூடாதுன்னு பாஜகவுக்கு அறிவுறுத்துறாங்க. அப்ப 2 பேருமே பொய் பரப்புரையில ஈடுபடுறீங்க அப்படிங்கறதான் தேர்தல் ஆணையத்துடைய ஸ்டாண்டா இருக்கு. நீங்க ஒரு பக்கத்தை மட்டும் எடுத்து காட்டுறீங்க. இது எப்படி இருக்குன்னா ஜெயசிங் உதாரணத்தை சொல்லணும். நாங்க எங்க அப்பாவுக்கு 3 பசங்க, நாங்க 3 பேர் வீட்டுல இருப்போம். ஒருத்தன் தான் பிரச்சனை பண்ணுவான், வந்தா ஒரு 3 பேரையும் அடிப்பார். அந்த மாதிரி இது எப்படி இருக்குன்னா இதை பார்த்து எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க சிரிக்கிறீங்க. அந்த மாதிரி தேர்தல் ஆணையம் எக்ஸாக்டா இது எப்படி இருக்கு? அந்த நேரத்துல தப்பு செய்யாத 2 பேர் அடி வாங்குவாங்க பாருங்களா, அந்த நிலைமை தான் காங்கிரஸ். அதுக்காக சொல்ல வரேன். இல்ல நீங்க ரைட், ஓகே, இருங்க. நீங்க எப்ப தேர்தல் ஆணையத்துடைய இந்த எச்சரிக்கைகளுக்கு எல்லாம் நீங்க அதிமுக்கியத்துவம் கொடுத்து பேசலாம் என்றால், தேர்தல் நெருங்கிய நேரத்தில் தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய நிர்வாக பொறுப்பை நீங்கள் மாற்றாமல் இருந்திருந்து, அந்த செட்டப்பை மாத்தாமல் இருந்திருந்து, அதிர் ரஞ்சன் சௌத்ரி கதறாமல் இருந்திருந்து, நீங்க 3 பேர் மட்டுமே ஒன்னா சேர்ந்து இருந்துகிட்டு நீங்க உங்களுக்குள்ளே மெஜாரிட்டி அப்படின்னு போட்டு நீங்கள் தேர்தல் அதிகாரிகளை ஜேபி நட்டாக்கு கீழே ஒர்க் பண்ண ஒருத்தர் செக்ரட்டரியையும், அதே மாதிரி இவர் புஷ்கர் சிங் தாமியுடைய கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ண செக்ரட்டரியும் தூக்கிட்டு வந்து போட்டு இந்த 2 பேர் எலெக்ஷன் கமிஷனர் சொல்லி, அதற்கு முன்னால் அருண் கோயலை இவர்கள் நியமித்த போது எலெக்ஷன் கமிஷனராக அருண் கோயலுடைய பேர் நீங்க ரெக்கமெண்ட் பண்ணும்போது உச்சநீதிமன்றத்தில் மரியாதை நீதிபதி KM ஜோசப் என்ன கேட்டாங்க தெரியுமா? We are not questioning the credibility, but we are questioning the procedure followed அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சாதாரண பிரைவேட் கம்பெனில வர்க் பண்றவனுக்கு கூட 3 மாசத்துக்கு நோட்டீஸ் பீரியட் இருக்குமேப்பா. இவர் இவ்வளவு பெரிய 1990 பஞ்சாப் கேடர் IAS ஆபீசர், இவர் இன்னைக்கு பேப்பர் போடுறாரு, ஒரு வாரத்துல அவர் நியமனம் பண்றீங்க என்று. நியமனங்களின் முறைகேடு தேர்தல் ஆணையத்தோடு சேர்த்து தான் இன்றைக்கு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கிறது. எதிர்க்கட்சி அலி உங்க நிறைவு மணிப்பூருடைய பிஜேபி MLA ஹவுகிப் சொன்னாரு, பைரன் சிங் இஸ் தி எத்னிக் கிளென்சிங் பிஹைண்ட், பைரன் சிங் இஸ் தி மாஸ்டர்மைண்ட் பிஹைண்ட் தி எத்னிக் கிளென்சிங். இப்ப யார் ஆரம்பிச்சா? இப்ப சொல்லுங்க. பிஜேபியினுடைய MLA சொல்கிறார், மணிப்பூர் 74 நாட்கள் தேவைப்பட்டது ஒரு பிரதமருக்கு மணிப்பூரை பற்றி வாய் திறப்பதற்கு. அப்போ அவர் எங்க பேசினாரோ அங்கதான் அவருடைய அந்த உடல் விஷயங்களை பத்தி சொல்லணும், இங்கதான் அப்படி சொல்லணும்னா அது தவறு. நீங்க அப்ப அந்த இடத்துல மட்டுமே பெருமை பேசியிருக்கணும், எல்லா இடத்துலயும் வந்து பேசியிருக்க கூடாது. யஷ்வந்த் சிண்டே சொன்னார்ல, பிரதமர் பதவியேற்ற பிறகு எங்கேயுமே கொண்டு பிடிக்கலன்னு. யஷ்வந்த் சிண்டே RSS பிரச்சாரக் நாண்டட் கோர்ட்ல அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதோ இந்த சபையில் நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்றேன். 400 இடங்களில் குண்டு வைக்க திட்டம் தீட்டினோம் 2014 தேர்தலுக்கு முன்னால். எதற்காக என்று கேட்டேன். இந்த குண்டுகள் வெடித்தால் இந்து முஸ்லிம் கலவரம் வெடிக்கும், அதன் மூலமாக பாஜகவிற்கு ஆதரவலை வீசும் என்று சொன்னார்கள். 2014க்கு முன்னால நான் குண்டு வைக்க பயிற்சி தரப்பட்டேன்னு RSS உடைய மெம்பர் யஷ்வந்த் சிண்டே பாஜகவிற்காக சொன்னது. இன்னைக்கு பாஜக ஜெயித்து விட்டது, குண்டு வெடிக்கல. நாளை காங்கிரஸ் வந்தால் சத்தியமாக சொல்கிறேன், இவர்கள் இந்த குண்டு கலாச்சாரத்தை ஆதாரம் இல்லாம யஷ்வந்த் சிண்டே அஃபிடவிட் எடுங்க சார். தலைவர் சொன்னாருன்னு ஆரம்பிச்சாரு. பூத் தலைவர் சொல்றது எங்க கட்சி சொல்றது ஆயிடுமா? உங்க உண்ணாவிரத கான்ஸ்டிட்யூவன்சில உள்ள சரி சார் ஆரம்பிச்சதே பூத் தலைவர் சார். பூத் தலைவர் ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்தீங்கன்னா நான் ஷோவே நடத்த முடியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. நிறைவா நீங்க குறிச்சு வச்சீங்க. பதில் சொல்லுங்க. இப்ப சொல்றேன். குறிச்சு வச்சீங்க, பதில் சொல்லுங்க. உண்மையோட சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன். இல்ல அலீம் இருங்க. நீங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் குண்டு வச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு அச்சமூட்டக்கூடிய கருத்து இல்ல. நான் சொல்றேன் சார். அமித்ஷா சொன்னார் சார் கர்நாடகா பொதுக்கூட்டத்துல, கர்நாடகா தேர்தலின் போது காங்கிரஸ் ஆட்சி வந்தா குண்டு வெடிக்கும்னார் சார். ஏன் சொன்னார் அவரை கேளுங்க சார். சத்யபால் மாலிக்காரு உங்க கவர்னர் தானே? பிஜேபினால தான் 40 பேர் சேர்த்தாங்கன்னு சொன்னாங்க. பதில் சொல்லுங்க. உங்க கவர்னர் தானே? பூத் ஏஜென்ட் விட்டுருவோம் சார். பிஜேபினால தான் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியா முழுக்க மணிப்பூர் ஆகும் என்று சொன்னது யார்? சத்யபால் மாலிக். உங்க கவர்னர் தானே? பதில் சொல்லுங்க.